வணக்கம். சிவன் உலக புராணங்கள்லயே ரொம்பவே ஆச்சரியமான, அதே சமயம் குழப்பமான ஒரு கடவுள்னா அது சிவன்தான். யோசிச்சு பாருங்களேன், அவர் ஒரு துறவியா இல்ல ஒரு குடும்பத் தலைவரா? அழிக்கிற கடவுளா இல்ல காக்கும் கடவுளா? எந்த உயிரும் உருவாகிறதுக்கு முன்னாடியே இருந்தவர், எல்லாமே அழிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்க போறவர். வாங்க, இந்த சுவாரஸ்யமான முரண்பாடுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு படங்களையும் பாருங்களேன். ஒரு பக்கம் சுடுகாட்டுல சாம்பல பூசிக்கிட்ட உட்கார்ந்திருக்கிற ஒரு அகோரி, இன்னொரு பக்கம் கைலாயத்துல தன் குடும்பத்தோட ரொம்ப அன்பா இருக்கிற ஒரு குடும்பத் தலைவர். எப்படி ஒருத்தரால இப்படி ரெண்டு வேற வேற மாதிரி இருக்க முடியுது? இதுதான் சிவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற பெரிய சவாலே. சரி, இந்த மர்மத்தை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்க போறோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். இதுக்கு பேரு முழுமுதற் முரண்பாடு. சிவனை புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவரோட இந்த முரண்பட்ட குணங்களை அப்படியே ஏத்துக்கிறது தான். வாங்க, இந்த முரண்பாடுகளுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, சிவனோட இந்த ரெண்டு முகங்களையும் எவ்ளோ வித்தியாசம். ஒரு பக்கம் அகோரி, சுடுகாட்டுல சாம்பல பூசிக்கிட்டு எது மேலயுமே பற்றில்லாம இருக்காரு. அதாவது பிறப்பு இறப்பு, நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலை அது. ஆனா அதே சிவன் சுந்தரரா மாறும்போது அப்படியே டோட்டலா மாறிடுறாரு. சந்தனம் பூசிக்கிட்டு அவ்ளோ கருணையோட அன்போட ஒரு குடும்பத் தலைவனா நமக்கு தெரியறாரு. இதோ இன்னொரு முரண்பாடு. ஒரு பக்கம் உலகத்தையே மறந்துட்டு கைலாய மலையில தியானத்துல இருக்கிற ஒரு ஆதியோகி, இன்னொரு பக்கம் மனைவி பார்வதி, பிள்ளைகள் கணேசர், முருகன்னு ஒரு அன்பான குடும்பத் தலைவர். இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். ஆன்மீகம் வேற, குடும்ப வாழ்க்கை வேறேன்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா சிவன் என்ன சொல்றாருன்னா, அது ரெண்டும் ஒண்ணுதான். குடும்ப வாழ்க்கையில இருந்துகிட்டே எந்த பற்றும் இல்லாம ஒரு யோகி மாதிரி வாழ முடியும்னு அவரே வாழ்ந்து காட்டுறாரு. ஓகே, இப்போ சிவனோட உருவங்களை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து அவரோட அடிப்படை இயல்பு, அவரோட தன்மை எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம். அவர் காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்டவர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? வாங்க, அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆதி அந்தம் இல்லாதவர், இது சிவனை பத்தி சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. சோ அவருக்கு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் தானாவே உருவானவர். அதான் சுயம்புன்னு சொல்றோம். யோசிச்சு பாருங்க, எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் தொடங்குது, கடைசில அவர்கிட்டே தான் போய் சேருது. அப்போ அவருக்கு எப்படி பிறப்போ இறப்போ இருக்க முடியும்? இந்த ஒரு வரி போதும். எந்த உயிர் வர்றதுக்கு முன்னாடியும் அவர் இருந்தாரு, எல்லா உயிரும் போனதுக்கு அப்புறமும் அவர் இருப்பாரு. இது அவரோட காலமற்ற தன்மைய அப்படியே சொல்லுது. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்கு. ஒரு தடவை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடுவுல யாரு பெரியவங்கன்னு ஒரு போட்டி வந்துச்சு. அப்போ சிவன் என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி அடியும் முடியும் இல்லாத ஒரு பெரிய நெருப்பு தூணா நின்னாரு. இதோட அர்த்தம் என்ன? அவரை யாராலையும் அளக்க முடியாது, அவர் காலத்தையே கடந்தவருங்கிறது தான். சரி, அப்படி உருவமே இல்லாத காலத்தை கடந்த ஒருத்தரை நாம ஏன் லிங்க உருவத்துல கும்பிடுறோம்? இது நிறைய பேருக்கு வர கேள்வி. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உருவமில்லாத எல்லையில்லாத தத்துவத்தை குறிக்கிறதுக்கு லிங்கத்தை விட ஒரு சரியான வடிவம் இருக்கவே முடியாது. அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனாலதான் ஆதி அந்தமில்லாத சிவனை நாம லிங்கமா பாக்குறோம். சிவனோட தோற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற ஒவ்வொன்னும் சும்மா டிசைனுக்காக வச்சதில்ல. அது எல்லாமே ஒரு குறியீடு மொழி மாதிரி. அது ஒவ்வொன்னுக்கு பின்னாலையும் ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. வாங்க, அந்த சீக்ரெட் கோட்ஸை நாம ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்பவே ஃபேமஸான அவரோட நெற்றிக்கண்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? அது சும்மா மூணாவதா ஒரு கண்ணு கிடையாது. அது ஞான கண். அதாவது நம்ம சாதாரண கண்ணுக்கு தெரியற மாயைகளை எல்லாம் தாண்டி உண்மையா உள்ளத உள்ளபடி பாக்குற சக்தி அதுக்கு இருக்கு. ஒரு கதை கூட உண்டு இல்லையா? மன்மதன் சிவன் தியானத்தை கலைக்க முயற்சி பண்ணப்போ இந்த நெற்றி கண்ணை திறந்துதான் அவரை எரிச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஞானம்ங்கிற நெருப்பு நம்மளோட தேவையில்லாத ஆசைகளையும் பற்றுகளையும் எரிச்சிடுங்கிறது தான். அடுத்து ஒரு விசித்திரமான ஆபரணம், பாம்பு. விஷமுள்ள கொடிய பாம்ப ஏன் ஒருத்தர் கழுத்துல மாலையா போட்டுக்கணும்? யோசிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயத்த அவர் ஆபரணமா போட்டிருக்காரு. இது எதை காட்டுதுன்னா, பயம், மரணம்னு நம்ம எதையெல்லாம் பார்த்து நடுங்குறோமோ அதையெல்லாம் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு அர்த்தம். விஷத்தையே தனக்கு ஒரு அலங்காரமா மாத்திக்கிட்டவர் அவர். இன்னும் சொல்லப்போனா, யோக தத்துவத்துல இது நம்ம உடம்புல இருக்கிற குண்டலினி சக்தியும் குறிக்குது. சரி, அடுத்து அவரோட தலையில இருக்கிற இன்னும் ரெண்டு முக்கியமான சின்னங்களை பத்தி பார்க்கலாம். பிறைச்சந்திரனும் கங்கா நதியும். பிறைச்சந்திரன் காலத்தோட சுழற்சியை குறிக்குது. அதாவது வளர்பிறை, தேய்பிறை மாதிரி.
அது தலையில வச்சிருக்கிறது மூலமா அவரு காலத்தையே கண்ட்ரோல் பண்றவர், காலத்தை கடந்தவர்னு சொல்றாரு. அடுத்து கங்கை. கங்கை ஆகாயத்திலிருந்து பூமிக்கு ரொம்ப வேகமா இறங்கி வரும்போது அந்த வேகத்தை இந்த உலகம் தாங்காது. அப்போ சிவன் அந்த கங்கையே தன் சடைமுடியில தாங்கி அதோட வேகத்தை குறைச்சு உலகத்தை காப்பாத்தினாரு. இது அவரோட கருணையையும் பெரிய அழிக்கும் சக்திகளை கூட கட்டுப்படுத்தக்கூடிய அவரோட ஆற்றலையும் காட்டுது. ஓகே, இவ்ளோ முரண்பாடுகளை பத்தி பார்த்தோம் இல்லையா? அழிப்பவர், காப்பவர், துறவி, குடும்பஸ்தன்னு. இப்போ இந்த எல்லா முரண்பாடுகளும் எப்படி ஒரே இடத்துல ஒன்னா சேருதுன்னு பார்க்க போறோம். இதுதான் சிவதத்துவத்தோட உச்சம்னே சொல்லலாம். அர்த்தநாரீஸ்வரர், அதாவது உமையொரு பாகன், பாதி சிவன் பாதி சக்தி. இது சும்மா ஒரு உருவம் கிடையாது, இது ஒரு பெரிய பிரம்மாண்ட தத்துவம். நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சிவன் ஒரு விளக்கு மாதிரி. அந்த விளக்கு தான் அறிவு. அது அசையாம நிலையா இருக்கும். அந்த விளக்குல இருந்து வர்ற ஒளி இருக்கு இல்லையா, அதுதான் சக்தி, அதுதான் ஆற்றல். இப்போ சொல்லுங்க, விளக்கு இல்லாம ஒளி வருமா? வராது. ஒளி இல்லாம அந்த விளக்குக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதே மாதிரிதான் அறிவும் ஆற்றலும் ஒன்னா சேரும்போதுதான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாதவங்கங்கிறது தான். ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. ஒன்னு பெருசு இன்னொன்னு சின்னசுங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. இதுதான் பிரபஞ்ச சமநிலை. இதுவரைக்கும் நாம பிரபஞ்ச தத்துவம் எல்லாம் பார்த்தோம். இப்போ இத அப்படி நமக்கு பொருத்தி பார்க்கலாம். இந்த சிவன்கிற தத்துவம் ஒரு தனி மனுஷனுக்கு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். திருமூலர் அவரோட திருமந்திரத்துல ஒரு அற்புதமான வரி சொல்லிருப்பாரு, அன்பே சிவம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அறிவில்லாதவங்க தான் அன்பையும் சிவத்தையும் ரெண்டும் வேற வேறுன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த நிபந்தனையற்ற தூய்மையான அன்பு இருக்கு இல்லையா, அதுதான் சிவம். அந்த பிரபஞ்ச சக்தியோட இன்னொரு பேரு தான் அன்பு. இந்த தத்துவம் எல்லாம் நம்ம பேச்சு வழக்குல கூட வந்திருக்கு. நாமளே சில சமயம் சொல்லுவோம்ல, ஏண்டா ஒரு மாதிரி இருக்கேன்னா, சும்மா சிவேன்னு உட்கார்ந்திருக்கேன்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? மனசுல எந்த ஒரு சலனமும் இல்லாம, எந்த ஒரு குழப்பமும் இல்லாம, ரொம்ப அமைதியான பற்றற்ற ஒரு நிலையில இருக்கேன்னு அர்த்தம். அந்த நிலைதான் சிவம். சரி, இந்த சிவ நிலைய நாம எப்படி அனுபவிக்கிறது? அதுக்கு பொதுவா 3 வழிகள் சொல்றாங்க. 1, பக்தி வழி. அதாவது அன்பு செலுத்துறது மூலமாவும் முழுசா சரணடைகிறது மூலமாவும் இதை அடையலாம். 2வது ஞான வழி. தியானம், சுயவிசாரணை மூலமா மனச அமைதிப்படுத்தி இதை அடையலாம். 3வது சித்த வழி. அதாவது யோக பயிற்சிகள் மூலமா நம்ம உடலையும் சுவாசத்தையும் கட்டுப்படுத்தி இந்த நிலைய உணரலாம். ஆக மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சிவன்கிறது வானத்துல இருக்கிற ஒரு கடவுள் மட்டும் கிடையாது. அது நமக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை, நம்மளால அடையக்கூடிய ஒரு நிலை. எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுக்கு நடுவுல நமக்குள்ள ஒரு சின்ன அமைதி இருக்கும் பாருங்க. எவ்ளோ குழப்பம் இருந்தாலும் ஒரு நொடி ஒரு தெளிவு வரும் பாருங்க. அதுதான் சிவம். நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதி, அந்த விழிப்புணர்வு, அந்த அன்பு தான் சிவம். சிவன்கிறது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான மௌனம்னு சொல்லப்படுது. ஒருவேளை நம்ம வெளியில இருக்கிற சத்தத்தை எல்லாம் நிறுத்திட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த மௌனத்தை ஒரு நிமிஷம் கவனிச்சோம்னா நாம எதை கண்டுபிடிப்போம்? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நாங்க முடிக்கிறேன். நன்றி.